ஆக்ட்ரஸ் வனிதா அவர்கள் விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காங்க. அதுலேயுமே இந்த சீசன் 9ல் வந்துட்டு இந்த ரெட் கார்டு இஷ்யூ, சாண்ட்ரா, கார்டாஸ், பார்வதி கமருதீன் இந்த இஷ்யூலாம் பற்றி நிறைய டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக வனிதா வந்து இந்த சீசன் 9ல் ஃபாலோ பண்ணலையாம். பட் ஆனால் இன்டர்வியூ எடுக்கக்குள்ள அந்த பர்டிகுலர் வீடியோ காமிச்சு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து வனிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம், விஜய் தொலைக்காட்சியில் கான்ட்ராக்ட் போடுவாங்க. பட் ஆனால் ஹெல்த் இஷ்யூ ஃபிக்ஸ் வர அளவுக்கு, பேனிக் அட்டாக் வர அளவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஏன்னா குழந்தைங்களும் ஹெல்த்து இதெல்லாம் தான், நம்ம ஃபேமிலி இதெல்லாம் தானே முக்கியம். ஆனால் அப்படி இல்லாமல் வந்து கண்டினியூ பண்ணுறது எதனால் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரசிகர்கள் கேட்குற ஒரு கேள்வியும் கூட. அதனால தான் சாண்ட்ராவை வந்து எல்லாருமே வந்து பொய்யாக ஃபேக்காக நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, விஜய் சேதுபதி வந்து அந்த இமேஜ் அதெல்லாம் வந்து சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறவர். அவர் என்ன தோணுதோ அதை வந்து பேசிட்டு போயிடுவார். என்ன தான் சேனலில் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அவர் நினைக்கிறதையும் அவங்க வந்து கொஞ்சம் பேசுவாங்க தான். ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய கருத்தை வந்து சொல்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நல்ல வேளை நான் இந்த சீசனை வந்து ரிவ்யூ பண்ணலை, நல்ல வேளை நான் வந்து ரொம்ப இப்போ வந்து சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய சாய்ஸுக்காக. நான் வந்து பண்ணேன் தான், ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன் தான், அது மூலயமா நான் பணம் சம்பாரிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மணி நீட் வந்து எனக்கு தேவையில்லை. நான் இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கேன். அண்டு காசு முக்கியமாக மன நிம்மதி முக்கியமாக அப்படின்னு வந்து பார்க்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியும் தேவைப்பட்டுச்சு. அதனால் நல்ல சாய்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.